श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। शंकर भगवान की जय। हरि ओम तत्सत। श्री शंकराचार्य चरितम கடந்த சத்சங்கத்தில் ஆச்சாரிய சங்கரர் கூட நம்மளும் திக்விஜய யாத்திரை பண்ணிட்டு இருக்கிறோம். காஞ்சிபுரத்தில் இருக்கிறோம். காஞ்சிபுரத்துடைய மகிமா அங்கே அந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லி முடிச்சிருக்கோம். அங்கே நடந்த அந்த விவாதங்கள், பல வகையான பண்டிதர்கள், பல வகையான சம்பிரதாயத்தை சேர்ந்தவங்க எல்லாரும் கூட சம்பாஷணை பண்ணி அவங்களை சரி பண்ணி அவங்க செய்கிற தவறுகள் எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி மார்க்கதர்ஷனம் பண்ணுறது தான் சங்கரருடைய முக்கியமான நோக்கம். காஞ்சிபுரத்தில் வைஷ்ணவ சைவ ரெண்டு வகையான மக்கள் நிறைய பேர் இருக்கிறதுனால அந்தந்த கோவில்கள் எல்லாத்தையும் உத்தாரணை பண்ணார். முக்கியமாக காஞ்சி காமாட்சி அம்மனுடைய கோவிலில் தனிப்பட்ட ஒரு யந்திரங்களை ஸ்தாபனம் பண்ணி அதோடைய பெருமை அதோடைய சக்தின்னு இன்னும் கூட வளர்த்திட்டார் சங்கரர். பெரிய அசம்பிளி கூட்டணிக்குள்ள சபை வாதனத்துக்காக கூடியிருக்காங்க. அதில் முதல் நாஸ்திக மதத்துக்கு சேர்ந்த சார்வாகன். இவன் அங்கங்கே வருவான். அன்றைக்கி எங்கோ ஒரு இடத்துல பார்த்தோம், திரும்பி வருவான். ஆனால் ஒரு சமயத்தில் சங்கரர் கொடுக்குற பதில் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அதனால் நமக்கு கதை மட்டும் முக்கியம் இல்லை. இந்த திக்விஜய யாத்திரை தொடங்கினதுக்கப்புறம் நமக்கு சங்கரர் எப்படி அதே வேதாந்த விஷயத்தினே அந்தந்த சந்தர்ப்பத்தில் எப்படி விவரிக்கிறாருன்னு கேட்கும்போது நம்ம இவ்வளோ நாள் படித்த வேதாந்த கருத்துக்கள் எல்லாம் நமக்கு இன்னும் கொஞ்சம் ஞாபகம் வரும், தெளிவுபடுத்துகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அதனால் நான் கொஞ்சம் சமயம் அதுக்கு செலவு பண்ணுவேன் எங்கே விவரணை வருதோ. இந்த நாஸ்திகனுடைய முக்கியமான கருத்து கேட்டிருக்கோம் இது முன்னாடி. எவ்வளோ நாளைக்கு நீ ஜீவிக்கிறையோ அவ்வளோ நாளைக்கு சுகமாக ஜீவிக்கணும். அப்புறம் அதனால் நீ எப்படியாவது என்ன பண்ணுறியோ எப்படியாவது சுகமாயிடும். அதுக்கு போய் தர்மம் அதர்மம் புண்ணியம் பாப்பம் இப்படி எல்லாம்னு சொல்லிட்டு மண்டை பிடிச்சிக்காத. கடன் வாங்கி நல்லா நெய் போட்டு வடெல்லாம் பாயசம் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு ஜம்முனிருன்றார். இதுதான் இவனுடைய முக்கியமான கருத்து. அப்போ சங்கரர் சொன்னார், ஆஹா ரொம்ப நல்லா இருக்கு நீ பேசுகிறதே. ஆமாம், அவனுடைய பேர் சாருவாக்க. சாருன்னா மதுரம் சுந்தரம், அழகாக இருக்கு நீ பேசுகிறது, ஃப்ளவரி வேர்ட்ஸ் நல்லா பேசுகிற நீ. அதனால் அப்போது அது சொல்லி சங்கரர் சொல்கிறாரு, சரீரமே ஒரு கர்மத்தினால இது உருவாகிருக்கு, கர்மஜன்யம். அதுக்கப்புறம் அது அந்த கர்மத்துடைய பலத்துக்கு தகுந்த போது தான் அது சரீரம் மனசு அது வேலை பண்ணும். கர்மாவுடைய பலத்துக்கு தகுந்த போது தான் அது பிரவர்த்திக்கும்.
அதுக்கப்புறம் இதுக்கு வர வியாதி ஜரா மரண இது நீ என்னாவது சரி பண்ண முடியாது. ஏதோ முயற்சி பண்ணலாம், அது மாற்றலாமா இது மாற்றலாமான்னு, ஆனால் கம்ப்ளீட்டாக சரி பண்ண முடியாது. முதல்ல இது புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் உன்னுடைய வாதனத்திலே சில முக்கியமான தவறுகள் இருக்குது, பிராந்திகள் இருக்குது. என்னன்னா, முதல் நீ இந்த சரீரமே சத்தியம் நினச்சிக்கிறே, ஆத்மத்துவ பிராந்தி. சரீரத்தினே ஆத்மா, இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை அப்படின்னு நினச்சிக்கிறதே ஒரு பிரம. இது தவறு. அதுக்கப்புறம் தோஷாபநயன பிராந்தி. இதுக்கு வர தோஷங்கள் எல்லாம் அது சரி பண்ணினவனை நீ நினைக்கிறது, அது ஒரு பிராந்தி. பிராந்தின்னா இல்லூஷனாக தவறு. அது அப்படியெல்லாம் பண்ண முடியாது. அப்புறம் குணாதான பிராந்தி. இதெல்லாம் சம்ஸ்கிருதத்திலும் ரொம்ப வாதனைக்கு உபயோகப்படுத்துகிற பதங்கள். சத்வரஜஸ்தமோ குணங்களுக்கு தகுந்த போல் இது ஒரு நாளில் அப்படியே ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்கும் இந்த சரீரம். அதோட சுபாவம், தூக்கம் வருது, கனவு வருது, கொஞ்சம் சேர் உஷாராக இருக்கிறோம், கொஞ்சம் சேர் டல்லாக இருக்கிறோம். ஸோ இந்த மாதிரி அதையும் நீ மாற்ற முடியாது. ஸோ இது அதோடைய போக்கு அப்படி தான், அது பிரகிருதிக்கு சேர்ந்தது, அது அப்படி தான் போகும். அதனால் இந்த மாதிரி தோஷாபநயனம்னு சொன்ன என்ன சொல்லணும்னா, நீ என்னாச்சு இதுக்கு நல்லா எக்ஸசைஸ் பண்ணி, யோகா பண்ணி, பிராணாயாமம் பண்ணி, பியூட்டி கிளினிக்கு போய் அது இது ஏதாவது பண்ணி மேக்கப் எல்லாம் பண்ணி பிரேக்கப் எல்லாம் தெரியாமல் செய்யணும்னு நினச்சா கூட அது நிற்காது. அதனால் இந்த தோஷங்களை நீ பேசுகிற பேச்சு, சரீரத்துக்கு மரணம் கச்சிதம். நீ என்ன சொல்கிற, அந்த மரணம் என்னையோ கச்சிதம் தான், அதுக்கப்புறம் எதுவுமே இல்லை, தெரியாது. அதனால் எதுக்கு அதை பற்றி இப்போ ஜம்மு நீரன்ற நீ அப்படி இருக்க முடியாது. இப்போ செய்கிற கர்மங்கள் தான் பலமாக வந்துட்டுருக்குல்ல. அப்போது இப்படி ஆத்மான்னு தெரிஞ்சிக்காமே இப்படி வாதித்து பேசுகிறவங்களை போல் இருக்கிறவங்க எல்லாரும் பாப்போம், என்ன பண்ணுறது, ஏமாந்தி போன மக்கள் அப்படின்னு பார்த்து நம்ம கொஞ்சம் பரிதாபப்படணும், அவ்வளோதான். அப்போது பேசிட்டு இந்த மாதிரி நிறைய திருந்திட்டாங்க, புரிஞ்சுக்கிட்டாங்க, ஏற்றிக்கிட்டாங்க சங்கர் சொல்கிறது. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ரொம்ப அன்பாக அப்படி திருத்தி விட்டுட்டா மட்டும் பத்தாத, அவங்களுக்கு அடுத்தது என்ன பண்ணணும், அப்போது என்ன செய்யணும்ன்றீங்கிறது காட்டணும் இல்லையா, வழி காட்டுறார். மோட்ச மார்க்கம் இருக்குது, ஆத்ம ஞானம் அடையணும், அதுக்கு தான் இந்த சரீரம் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் செய்கிறார். அப்புறம் பௌத்தர்கள், வைஷ்ணவர்கள், ஜெயினர்கள், சைவர்கள் எல்லோரும் கூட இருக்காங்களா. என்ன ஆயிடுச்சு, அப்போ அந்த சந்தர்ப்பத்தில் பௌத்தர்கள் எல்லாம் நிறைய பேர் வைஷ்ணவர்களாக திருந்திட்டாங்க. சரியா, மதம் மாற்றுறதுன்னு கிடையாது. அவங்க எல்லோரும் ஒரு ஹிந்து சம்பிரதாயமே சனாதன தர்மத்தை அனுசரித்து இருக்கிறவங்க தானே. பௌத்த மதம் வந்த உடனே எல்லாம் விட்டுட்டாங்க. அது என்னமோ புதுசாக அப்படி தோணிச்சு. அதேபோல் ஜெயினர்கள் எல்லாம் சைவர்களாக மாறிட்டாங்க. ஏன்னா கொஞ்சம் அது சூட்டபுளாக இருக்குது அவங்களுக்கு மாறதுக்கு. இப்படி அப்புறம் அது சொல்லி சங்கரர் சொல்கிறாரு, யார் வேதத்தினை ஒத்துக்கிறாங்களோ அவங்களுக்கு ஆத்ம ஜானம், ஆத்மானு இது ஒன்று இருக்கு, அதோடைய அறிவு நமக்கு ஏற்படணும், అనేది மேலே இன்ட்ரெஸ்ட் வரும். வேதத்தின் ஒத்துக்கிட்டாவே ஆத்ம ஜானம் అనేది ஒன்று இருக்குன்னு ஒத்துக்கலாம். ஒத்துக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு நிறைய. அதுக்கப்புறம் అది ஒத்துக்கிட்டாவே ஆத்ம ஜானம் అనేది அப்புறம் அத்வைதம் అనేதையும் நீ ஒத்துக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது, வாய்ப்பு நிறைய. அத்வைத்தம்னா ஆத்மா, அப்போது அவங்களுக்குள்ளே இருக்கிற ஆத்மா அவங்களுக்குள்ளே இருக்கிற ஆத்மா வேறு வேறோ இல்லை, ஒரே ஆத்மா அந்த அத்வைத்தம், இதெல்லாம் ஏற்படும் அப்படின்னு சொல்லி
அதனால் இது புரியாமல் இப்படி இருக்காங்களே மக்கள், சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டுறாங்க, ஏற்றுக்க மாட்டுறாங்க. இப்படிப்பட்ட ஒரு அக்ஞானத்துக்கு காரணமான அந்த மகா மாயா இருக்கே, அது பிரம்மசூத்திர பாஷ்யத்தில் இந்த விதமாக சொல்லி முடிக்கிறார். அங்கே அத்தியாச பாஷ்யமனி பிரம்மசூத்திரத்துக்கு ஆரம்பத்திலேயே ஏதுனா ஒரு பாஷ்யம். அதில் என்ன சொல்கிறாருன்னா, அதிகம்பீரம் இதம் ஆத்ம யாதாத்மியம். இந்த ஆத்மனை பற்றி சொல்கிறது అనేది எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? இருக்கிற விஷயந்தான், அவங்களுடைய விஷயமே தான். ஆனால் இது அதிகம்பீரம், ரொம்ப கம்பீரமான விஷயம். எது? இந்த ஆத்ம யாதாத்மியம், ஆத்மனை பற்றி. அப்புறம் இதுதான் முக்திக்கு நிபந்தனமாக இருக்கு, முக்திக்கு காரணமாக இருக்கு. அப்படிப்பட்ட விஷயத்தினை இந்த ஆகம அந்தரேண உத்பிரேக்ஷித்தும் அப்படி அசக்கியம். சாஸ்திரம் வேதாந்தம் உபனிஷத்துகள் இந்த விஷயத்தினை இது இப்படி ஒன்று இருக்கேன்னு சொல்லலைன்னா நமக்கு அது இருக்கேன்னு ஊகிக்க கூட முடியாதுன்ற. உத்பிரேக்ஷிதம் அப்படி அசக்கியம், அசக்கியம், இம்பாசிபிள். எப்படி தெரியும் நமக்கு? அதனால தானே இவ்வளோ வகையான அபிப்பிராயங்கள், இவ்வளோ வகையான சண்டைகள் எல்லாம். அதுக்கப்புறம் இந்த பயஸ்வினி நதி காஞ்சிபுரம் ஒட்டி அங்கே தாமிரபரணி, பயஸ்வினி, இன்னும் கூட சில நதிகள் இருந்தது. சிலது இப்போ வறண்டு போயிடுச்சு, இல்லவே இல்லை, பிரவைக்கிறது இல்லை. அங்கே நிறைய இந்த துவைத உபாசகர்கள் நிறைய பேர் நிவசிக்கிற இடமாக இருந்தது. இது சங்கரருடைய இந்த அத்வைத விஷயத்தின் வினி கேட்டதுக்கப்புறம் துவைத்தி, அந்த துவைத்தத்தினா கடவுள் வேறு நான் வேறு, ஈஸ்வர் வேறு நான் வேறான்னு அபிப்பிராயப்படுற இவங்க கேள்வி கேட்குறான் ஆச்சாரியர்கிட்ட. சங்கரர் என்ன சொன்னார்? எது கேட்டு இவங்க கேள்வி கேட்குறாங்கன்னு சொன்னால், சங்கரர் அவர் பேச்சில் எத்திர சர்வாத்மைவ அபூத், எப்போ ஒரு ஆத்மதான் இருக்கேன்னு சொன்னது ஸ்ருதி சொல்கிறது இல்லையா? ஸ்ருதி சொல்கிறது, வேறு யாரும் சொல்ல முடியாது. அப்படி சொல்லும் போது தத்திர கேன கம்பஷேத், அப்போது அங்கே யார் எது பார்க்கணும், யார் எது தெரிஞ்சுக்கணும்? அத்வைத்தத்தினே ஒரு வாக்கியத்திலேயே ஆத்மா ஒன்றுன்னு ஸ்ருதியுடைய டிக்ளரேஷன். அது ஒன்றா இருக்கும்போதும் அப்போ யார் எது பார்க்கணும், எது செய்யணும், எதுக்காக? கேன கம்பஷேத், யாருனால எது சாதிக்கப்படுறது, யாருனால எது பார்க்கப்பட போகிறது? அப்படி ஒன்றும் இல்லையே. இது கேட்டதுனால அந்த பூர்வபக்ஷி கேட்குறான், ஓகே, நீங்கள் சொல்கிறதே மேபி லட்சமாக அப்படி சொல்லி நீங்கள் பேசினதை எடுத்துக்கலாம், லட்சம். ஆனால் அப்போது அப்படி இருக்கும்போது லட்சமாக அதுக்கு மார்க்கம் என்ன தெரியுமா? ஒரு இடம் போய் சேரணும்னு மார்க்கம் இருக்கணும் இல்லையோ? அதுக்கு பார்த்து மார்க்கமாக இந்த துவைத்தம் சொல்கிறது ஸ்ருதி. அப்போது துவைத்தமனே மார்க்கத்தினால நீ அந்த அத்வைத்தத்தினை அடையலாம், அப்படி எடுத்துக்கலாமோ? பாருங்க, கேட்குறதுக்கு நல்லா இருக்குல்ல? நம்ம அப்படி தானே 20 வருஷம் அத்வைத்தம் கேட்டு இருந்தால் கூட தைரியமாக அகம் பிரம்மாஸ்மி, நான் ஒன்று தவிர ரெண்டாவது வஸ்து இல்லை அனே அந்த ஞான நிஷ்டைக்கு வருவோமா? இல்லை எனக்கு கூட இந்த சுவாமின்னு நான் வச்சுக்கிட்டுதான் இருக்கணும். வச்சுக்கோ, கொஞ்ச நாளைக்கு வச்சுக்கோ. டெடி பேர்போல் எவ்வளோ நாளைக்கு வச்சுக்க போகிறேன்? எவ்வளோ நாளைக்கு பயந்து இந்த சுவாமினை பற்றி பயந்துட்டு தானே பக்தி பண்ணுறேன்.
கொஞ்சம் ஏதாவது சட்டுன்னு அவர்கிட்ட ஓடணும் இல்லையா? ஏன் இது இருந்துகிட்டே இருக்குல்ல துவைத்தம். ஆனால் இவன் சொல்கிறான். அப்போ இது பார்த்து அது கோலா அப்படி வச்சுக்கலாமா? சங்கர சேஸ் என்ன சொல்கிறாருன்னா, ந உபதேசார்ஹம் துவைத்தம். என்ன சொல்கிறாரு பாருங்க, கொஞ்சம் எல்லாமே கவனமாக கேட்கணும். சரியா? நல்ல டிஃபனு கொஞ்சம் டீ காஃபி குடிச்சு தானே வந்துட்டீங்க, யாரும் தூங்கக்கூடாது. சரியா? சாயங்காலம் சந்தியா சமயத்தில் உஷாராக இருக்கணும். வீட்டில் இருந்தால் கூட வீட்டில் இருப்போம் உஷார். ஏன்னா டிவி போடுவோம் இல்லையா, பாட்டுக்கிட்ட கொஞ்சம் போட்டால் இங்கே அவங்க பேச்சு மட்டும் கேட்டுட்டு அப்படி கும்னு உட்காரோன்னா அப்படி போகிறது போகக்கூடாது. படகப்படுத்திக்கணும். என்ன சொல்கிறார் சங்கரர்? ந உபதேசார்ஹம் துவைத்தம். துவைத்தத்தினை பற்றி யாருக்காவது டீச் பண்ணணுமா? நீ வேறு அவங்க வேறு, நீ ஆண் அவன் பெண், இப்படி சொல்லி கொடுக்கணும். என்ன சகஜமாக துவைத்தம் எல்லாருக்கும் தெரிஞ்சதை. இது உபதேசம் பண்ணுறதுக்கு லாய்க்கான விஷயமே இல்லை. மஞ்சக்குடி கேம்பில் கூட இந்த விஷயமே 6 நாளில் பேசி முடிச்சுட்டேன். அதனால் அங்கே கேட்டதை நினச்சிக்கூடாது. இதெல்லாம் நான் பேசலை அங்கே எந்த அளவுக்கு. அங்கே ஏதோ இங்கிலீஷ் வேறு 6 நாளில் ஏதோ ஆரம்பித்தோம் முடிச்சிட்டோம்னு சொல்லணும் இல்லையா? அப்போ துவைத்தி கேட்குறான், அப்போது எதுக்கு வேதம் வந்து கர்மத்தின் விதிச்சது? துவைத்தத்தில் இருந்தே கர்மம் எல்லாம் பண்ணணும். அப்போ எதுக்கு வேதம் தானே கர்மம் எல்லாம் சொல்லியிருக்கு முதல் பாகத்தில், ஏன் அனு கேள்வி கேட்குறான். அப்போது சங்கரர் சொல்கிறாரு, அவனுக்கு தெரியல, நமக்கு தெரியும். ஏன்னா நம்ம பகவத்கீதை படித்தோம். கர்மா சித்தசுத்திக்காக சொல்லிகிட்டு இருக்கிறோம் இல்லையா? முதல் நாளிலேருந்து சொல்லிகிட்டு இருக்கிறோம். சித்தசுத்திக்காக தற்காலத்துக்கு, அப்போதுக்கு. அது தவிர ஸ்ருதியோட லட்சியம் கம்யம் இந்த கர்மத்திலே ஒன்று மாட்டி வச்சுட்டு இந்த துவைத்தத்திலே இருக்கிறதுக்காக ஸ்ருதி வரல. ஸ்ருதியோட லட்சியம் ஞானம். உனக்கு ஆத்மா ஞானம், நீ ஆத்மானு நீ உணர்றதுக்காக தான். அதனால முண்டகோபனிஷத்தில் அதுக்கு தான் சொல்லப்பட்டது. என்ன? நாஸ்தி அக்ருதா கிருத்தேனா. ஒன்றும் செய்யாத ஒரு நைஷ்கர்மிய சித்தி. நான் சம்ஸ்கிருத பதங்களை எனக்கு விரும்புகிறது போல் யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க, இல்லைன்னா கஷ்டப்படுங்க, பரவாயில்ல. கர்ம ரஹித ஸ்திதி. கர்ம செஞ்சிட்டே இருந்து கர்ம எனக்கு இல்லைன்னே ஒரு மனோபக்குவத்தை, புத்தியில் அறிவு ஏற்படாது. அதுக்கு வந்து பகவத்கீதையில் அந்த காம்ப்ளிகேட்டட் ஸ்லோகான்னு சேர்த்துக்கணும். கர்மண்ய கர்மய பஷ்யேத் அகர்மணி ச கர்மய. கர்மத்திலோ அகர்மனி பார்க்கறவனோ, அகர்மத்திலோ கர்மத்தினி பார்க்கறவனோ. இது என்ன சார், அதில் இது பார்க்குறது, இதில் அது பார்க்கறது? சபுத்திமான் மனுஷேஷோ. அவந்த கரெக்டாக தெரிஞ்சுக்கணவனும். ஓகே, முக்கியமான கிரந்தி ஸ்லோகம் அப்படின்னு சங்கரர் சொல்லி அவனுக்கு சமாதானம் கொடுத்தான். அவனுக்கு எல்லாம் மாறிட்டாங்களா, புரிஞ்சுக்கிட்டாங்களா, என்ன ஆயிடுச்சோ, பட் தெளிவு வருது அவங்களுக்கு கூட. அதுக்கப்புறம் இந்த தாமிரபரணி, இந்த காஞ்சி, இது எல்லாத்தையும் இங்கே நிறைய தர்க்கவாதிகளும் இருக்காங்க, லாஜிஷியன்ஸ். சரி, இதில் வந்து ஆக்சுவலி இன்னொரு பேர் அந்த பகுதிக்கெல்லாம் பிரம்ம தேசம் அப்படின்னு அர்த்தம். எல்லாம் பிரம்மஜானிகளா சார்? அப்படி இல்லை. பிரம்மன்னா வேதம், வேதத்துக்கு இன்னொரு பேர் பிரம்மம்.
ಉಪನಿಷತ್ತು ಮಾರ್ತಿ அந்த பிரம்ம பதத்தினை ஆத்மகை பரமாத்மகை பிரம்மனுக்கு வேதத்துக்கு கூட உபயோகப்படுத்தும். ஒரு வாட்டி இந்த வாதனை பியூர் லாஜிக் அது நல்லா படித்தவங்களுக்கு அதில் வந்தாங்க. 7 வயசு பையன் இருக்கும் அதில், 7 வயசு பையன் நல்ல புத்திசாலி. அப்புறம் மகாதேவன் அவனுடைய பேர். அவன் என்னமோ கேட்டுட்ருக்கிறான், அப்புறம் சிலது பேசுகிறான். அந்த பையனை பார்த்து சங்கரருக்கு ரொம்ப பிடிச்சது, சந்தோஷம் ஏற்பட்டது. அப்படி மந்த ஸ்மித சிரிப்பு வருது. அப்படின்னா சந்தோஷத்தினால, இவ்வளோ ஊஷுமுலக அளவுக்கு இல்லை இவன் இவ்வளவு பேசுகிறான். அப்போது பக்கத்தில் இருக்கிற சித்சுக, யார் சித்சுக? சங்கராச்சாரியருடைய பால்ய ஸ்நேகிதன். அதே ஊரில் அதே இடத்துல 2 பேர் ஆல்மோஸ்ட் ஒரே வயசாக இருக்கிற விஷ்ணு சர்மா. அப்புறம் எப்படியோ சந்தித்தான். அதனால அப்புறம் சந்நியாசம் கொடுத்தாரு. அவனுக்கு பேர் மாற்றிட்டார் சித்சுகாச்சாரியர். பக்கத்தில் இருந்த சங்கரரை சித்சுகன்னு பார்த்து ஒரு சிரிச்சிட்டு, இந்த குட்டி பையனை பார்த்து உனக்கு என்ன ஞாபகம் வருதுன்னு கேட்குறாரு. சித்சுக்கு சொன்ன, ஆமாம் ஞாபகம் வருது. அப்போது ஒரு காலத்தில் அந்த காலடியிலோ இதே போல் ஒரு பையன் இருக்கான். அப்படின்னா சங்கரன் பற்றி நீங்கள் அப்படி தானே சின்ன வயசில் எவ்வளோ ஞானத்தோடு இருந்து எல்லாரும் கேட்குற கேள்வி பதில் சொல்லிட்டு இருக்கீங்கன்னு நடுவில் சிரிச்சுக்கிறாங்க 2 பேரை. சங்கரர் கூட தலாட்டிட்டு சந்தோஷப்பட்டார். அப்புறம் அந்த பையனை சங்கரர் கிட்டவா கூப்பிட்டார். கூப்பிட்டுட்டு அப்படி கன்னத்து மேலே அப்படி தொட்டுட்டு, என்ன வேணும் உனக்கு அப்படின்னு கேட்டார். அந்த பையன் சொல்லிச்சு, தேவதர்களுக்கு கூட அடிய முடியாத கடிக்காத அந்த சந்நியாசத்தை எனக்கு கொடுங்கன்றான். ஞானம் தானே கேட்கணும், சந்நியாசம் கேட்குறாரு என்ன? அப்படின்னா சந்நியாசம் ஞானம் சந்நியாச லட்சணம். சந்நியாசம்னாவே ஞானத்தோடு இருக்கணும், அட்லீஸ்ட் ஞானத்தை முயற்சி பண்ணணும். அப்போ நான் அப்படின்னா எனக்கு இந்த உலக விஷயம் படித்தது நிறையா படித்தேன், லாஜிக் எல்லாம் படித்த எல்லாம் எடுத்து போதும் எனக்கு புரிஞ்சிச்சு. உங்களை பார்த்ததுக்கப்புறம் எனக்கு தோணுறது, எனக்கு சந்நியாசம் கொடுங்க. பார்த்தீங்களா, சங்கரர் மட்டும் இல்லை, பார்த்தீங்களா சரித்திரத்தில் இப்படிப்பட்ட அவங்களும் பிறந்துகிட்டே இருப்பாங்க. அப்போது சங்கரருக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அந்த பையனை அப்படியே சரி அப்படின்னார், சுரேஸ்வராச்சாரியருக்கு ஒப்படைச்சிட்டாரு. ஓகே, நிறைய பேர் கூட பேசணும் செய்யணும் எல்லாரும் இவரே பார்த்து சுரேஸ்வரருக்கு கொடுத்தாரு. அப்புறம் இந்த பையனும் வளர்ந்து எல்லாம் படிச்சுக்கிட்டு சுரேஸ்வரர்கிட்ட எல்லாம் என்ன பெரிய ஞானி ஆயிட்டார். என்ன பேர் தெரியுமா? சர்வக்ன ஆத்மயதீந்திர. சர்வக்ன ஆத்மயதீந்திரன். அப்புறம் அப்படின்னா ஞானி ஆயிட்டார். சந்நியாசம் இப்போ சந்நியாசம் கொடுத்தா சின்ன வயசுல ஆகி என்ன பிரம்மசூத்திரத்துக்கு சம்க்ஷேப சாரீரகம்னு ஒரு புஸ்தகம் எழுதிட்டான். எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னு இப்போ இருக்குது, நீங்கள் நெட்டில் போய் சும்மா அடித்து பாருங்கள். யார் இந்த சர்வக்ன ஆத்மா சம்க்ஷேப சாரீரகம்னு பிரம்மசூத்திரத்துக்கு. அப்போ ஸோ இப்படி ஆச்சரியமான விஷயங்கள் எல்லாம் நடக்கிறதுக்கு சங்கரன் சுற்றி. அதுக்கப்புறம் ஆயிடுச்சு நிறைய டிபேட்ஸ் எல்லாம். காஞ்சிபுர மகாராஜா இதெல்லாம் பார்த்துட்டு அப்பா நம்ம நாட்டுக்கு நல்ல காலம் வந்துச்சு. ஏன்னா நடுவில் எல்லாமே இந்த ஜெயினா பௌத்தா அது இதெல்லாம் பிராமணர்கள் எல்லோரும் கூட அவங்க வயிற்று பொடுப்பை பார்த்துக்கிட்டு கோவில்கள் இதெல்லாம்
கவனிக்கிறதோ அது மெயின்டைன் பண்ண இப்படி எல்லாம் இல்லாமல் ஆகிடுத்து. ராஜாக்களுக்கு நடுவில் கூட பக்கத்து ராஜ்யம் இது ராஜ்யம் சண்டைகள் எல்லாம் செல்லது. இப்படி போயிட்டு இருக்கப்புறம் இவர் சந்தோஷப்பட்டு எல்லாருக்கு நடுவில் சங்கரர்னு நல்ல ஒரு ஆசனம் மேலே உட்கார வச்சுட்டு சர்வக்ன பட்டத்தைன்னு கொடுத்தாரு. மூகாம்பிகள் ஒரு வாட்டி வாதனை நடக்கும்போது அங்கேயும் அந்த இடத்துல இருக்கிற ஒரு சர்வக்ன பீடம் அது மேலும் உட்கார வச்சு சங்கருக்கு சர்வக்னஹான்னு. உமாபாரதி உபயபாரதி வாதனை செய்யும்போது கூட நீங்கள் எல்லோரும் எல்லா கிளாஸ் கேட்டிருக்கீங்கன்னு சொல்லி தான் நான் பாட்டுக்கு என்னென்னமோ ரெஃபர் பண்ணிகிட்ருக்கேன். ஞாபகம் இல்லைன்னா என்னை திட்டக்கூடாது, அது உங்கள் மெமரி ப்ராப்ளம். சரி, உபயபாரதி கூட வாதனை பண்ணதுக்கப்புறம் அப்போ ஒத்துக்கிட்டாங்க. சர்வக்னேபியோ நமஹ. அது மாதிரி இங்கேயும் அப்படி ஆயிடுச்சு. அப்புறம் ஒரு வியாதியோட ரொம்ப கஷ்டப்படுற ஒரு வயசானவர் சங்கரனை பார்க்குறாரு. அந்த காமாட்சி கோவிலுக்குள்ளேயே ஏதோ பிரதட்சிணம் பண்ணும்போதோ அங்கே இருக்கும்போதோ உடம்பு முழுசாக என்னமோ வியாதி, பாயில்ஸ் உடம்பெல்லாம். அப்போது அவனே சொல்கிறான், நான் ரொம்ப போகத்தில் ஈடுபட்டதுனால இந்த வியாதி வந்தது அதையும் எனக்கு தெரியும் அப்படின்னு ஏதோ சொல்லிட்டு சங்கரர் ரொம்ப கருணையோட தயவோட அவனுக்கு நீ இப்படி கேட்குறியே, எனக்கு வாழ்க்கை முடியறதுக்குள்ளே ஏதாவது நல்ல உபதேசம் வேணும், நான் நடந்ததெல்லாம் நடந்து போயிடுச்சு, இனிமேல் அது வேணும் அப்படின்னு சொல்லி நீ திரும்பிட்ட. வேறு ஏதோ உண்மையை சத்தியத்துக்கு ஆசைப்படுற நீ. அப்போது உன்னுடைய அந்த ஆசை நீ திரும்புறது உன்னோட விவேகமே உன்னை ரட்சிக்கும் பாருங்க. அதனால் நமக்கு விவேகம் இருந்து நம்ம இந்த பக்கம் திரும்பிட்ட அதுதான் நமக்கு ரக்ஷா. அதுக்கப்புறம் குரு சாஸ்திரம் உதவி பண்ணுவான், அது ஆட்டோமேட்டிக்காக வரும் அப்படின்னு சொல்லி நீ தன்யன்னு சொல்லி என்ன பண்ணணும் தெரியுமா? நீ ரா பகல் நீ நித்திய சுத்த புத்த முக்த ஸ்வரூப ஆத்மானே நினச்சிட்டே இரு. பாருங்க, என்ன இப்போது ரொம்ப கிளாஸ் எடுத்துக்கிட்டு ஒரு 5 வருஷம் வாங்க கோர்ஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல முடியுமா? இவர் அங்கே இருக்க போகிறாரு, அவர் வர முடியுமா? அவர் வியாதி வயசு அப்படி இருக்கும்போதோ. அதனால் ஒரே ஒரு மெடிசன் கொடுத்தாரு, அதை அவன் எடுத்துக்கிட்டு இருந்தால் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் ஜீவன் முக்தி வந்ததோ இல்லையோ அதே வேறு விஷயம். இனிமேல் உனக்கு வைராக்கியம் வந்துச்சுல்ல, வெறுப்பு வந்துச்சுல்ல, இந்த சரீரம் லோகம் போகங்கள் எல்லாத்துமே இல்லை. இனிமேல் நீ நித்திய சுத்த புத்த முக்த ஆத்மான்னு சொல்லிட்டு அதே ராப்பகல சிந்தனையில் இரு அப்படின்னு சொல்லி தியானி பண்ணு அன்னார். சரீரத்தினை பற்றி மறந்திப்போ. சரி, ஒரு காலம் ஒரு வயசானதுக்கப்புறம் அப்படி முடியாத ஒரு நிலை வரும்போது ஒரே ஒரு மருந்து தான் நம்மக்கிட்ட இருக்கும், அது மறந்துடு, இது மறந்துடு, அதுக்கு ஞாபகம் வச்சுக்கோ. என்ன சார் இது? அது சரீரத்தினை மறந்துடு, நீ ஆத்மானிக்கு ஞாபகம் வச்சுக்கோ. அதனால் அப்படி சொல்லி அவனுக்கு நல்ல சொன்னார். மனசுக்கு ரொம்ப சாந்தி ஏற்படும். ரமணர் சொன்னது போலும் இச்சரீரமே ஒரு வியாதி நோய். அதனால் இதுக்கு வியாதி வந்தால் வியாதிக்கு வியாதி வந்துச்சுன்னு சொல்லணும். என்ன பெரிய ஆராய்ச்சி. ஓகே, ஸ்ருதி சொன்னது கூட ஞாபகப்படுத்திட்டார். என்ன சொல்லுவோன்னு, ஆத்மாவுக்கு ஒரு பேர் நித்திய சுத்த புத்த முக்தன் இப்படியெல்லாம் சொன்னோம். ஆத்மாவை பற்றி ஈஷாவாசோபனிஷத்தில் ஒரு மந்திரத்தில் அகாயம் அவ்ரணம், சரீரம் இல்லாத
எந்த ஒரு புண்ணும், விரணம்னா புண்ணு அப்படின்னு அர்த்தம். சரீரமனே புண்ணு இல்லாததனே அகாயம் அவ்ரணம் அஸ்னாவிரகம் சுத்தம் அபாபவித்தம் கபீர் மனிஷி பருகு ஸ்வயமுன்னு ஒரு பெரிய ரொம்ப கஷ்டமான மந்திரம். இது 20 மந்திரங்களுக்குள்ள ஈஷாவாசி உபனிஷத்தில் 7வது மந்திரம் நினைக்கிறேன். சரி, அப்படி சொல்லி அவர் கிளம்புறார். அப்புறம் அடுத்தது அடுத்த இடம் எங்கே நிறைய காப்பாளிகர்கள் இருக்காங்களோ, காப்பாளிகர்கள் இருக்கிறது இது முன்னாடியே ஆந்திரா ஸ்ரீசைலம் அங்கெல்லாம் போனப்போ சந்திச்சு தான் கேள்விப்பட்டிருக்கோம். இப்போ சில இடங்களில் சில விஷயங்கள் அதே திரும்பி ரிப்பீட் ஆகும். ஆனால் இப்போது சந்திக்கிற இது எங்கே இருக்குன்னா, இப்படி ஆந்திர மாநிலத்தில் சில இடங்களெல்லாம் தரிசனம் பண்ணி மறுபடியும் அதுக்கப்புறம் கர்நாடகத்துக்குள்ளே பிரவேசம் பண்ணார் சங்கரர். இந்த திக்விஜய யாத்திரை எல்லாமே ஞாபகம் வச்சுக்கணும். கூடவே 1500 பேர் கிட்டத்தட்ட இருப்பாங்க. நிறைய பேர் காவி கலர் போட்டு எப்படி இருக்கும் பார்த்தாவே. ஒரு பிரவாகமாக அந்த திக்விஜய யாத்திரை போயிட்டுருக்கு. இந்த கர்நாடகத்தில் கூட ஜெயினர்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கு ஒரு காலத்தில், சரியா. அப்புறம் அந்த ராஜாக்களுக்குள்ள சந்திரகுப்த மௌரிய ஹிஸ்ட்ரியில் படிக்கிற ராஜா கூட ஒரு காலத்தில் அவர் ஜெயினன் ஆனதுக்கப்புறம் இந்த கர்நாடகம் பக்கம் வந்து அங்கே தங்க ஆரம்பித்தது போல் ஒரு விஷயம் சொல்லப்படுறது. அதுதான் அந்த மூகாம்பிகை கொட்டக்காச்சலம் சொன்னமில்ல, அந்த மலை பகுதியெல்லாம் அது. சரி, அங்கே இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் எல்லோரும் தேவருக்கு சேர்ந்த சம்பிரதாயம். இந்த ஜெயின மதம் எப்படி வந்துச்சுன்னா, அவங்க சொல்கிற அவங்களோட முதல் குரு வந்து ரிஷபதேவர் தான். அந்த ரிஷபதேவர் நம்ம பாகவத்தில் ரிஷபதேவர் தான். பாகவத்தில் ஸ்ரீ மகாவிஷ்ணு நாராயணனுடைய ஒரு ஞான அம்சந்தான் ராஜா. ஆனால் அவருக்கு அப்புறம் 100 பிள்ளைகள் பிறந்தார். இவர் எப்படி வாழ்ந்து 100 குழந்தைகளுக்கு எப்படி உபதேசம் பண்ணி அதில் வந்தவர் தான் பரதன். ஓகே, ஜடபரதன். அப்படி அந்த கதையில் இருக்குது. அதுக்கப்புறம் ரொம்ப ஞானத்தின்னு உபதேசம் பண்ணார். கடைசியில் சாதாரண துறவியா போல அவதூத்தையாக வாழ்ந்தாருன்னு அங்கே டிஸ்கிரிப்ஷன் எல்லாம் இருக்குது. அவதூதா இவங்களுக்கு கூட அதனால தான் இதில் துணி கட்டுக்கிறவங்க ஸ்வேதாம்பர்கள், திகம்பரர்கள், அப்புறம் இதெல்லாம் இருக்குது மொத்தத்தில். ஆனால் அவர் சொல்லி கொடுத்தது, காட்டி கொடுத்தது வேதத்துக்கு ஒத்துமையாக இருக்கிறதே சொன்னார் தவிர இவங்க அதுக்கப்புறம் தப்பாக ஏற்றிக்கிட்டு மகாவீரர் அப்புறம் வந்தார். இப்படின்னு வேதமே எங்களுக்கு சம்மந்தம் இல்லாத நிலைக்கு வந்துட்டாங்க பாருங்க. சரி, எனிஹோ இப்படிப்பட்ட இவங்கள நிறைய பேர் இருக்காங்க. நாங்கள் எல்லோரும் ரிஷபதேவ சம்பிரதாயம்னு சொல்லி கர்நாடக பிராந்தத்தில் கூட ஒரு விதர்பனே ஒரு இடம் இருக்குது. பொதுவாக விதர்பன்னா மகாராஷ்டிரா அந்த பக்கம் சொல்லுவோம். இங்கே கூட அது ஒன்று இருக்குது. இங்கே பௌத்த ஜெயினர்கள் கூட காப்பாளிகர்கள் கூட நிறைய பேர் இருக்காங்க. காப்பாளிகர்கள்னு யார்? தந்திர சாஸ்திரம், பைரவ உபாசனை, தேவி உபாசனை இப்படி செய்கிறவங்க, சரியா. இவங்களதெல்லாம் கொஞ்சம் கோரமாக இருக்கும், ரொம்ப பயங்கரமாக இருக்கும். இவங்களுடைய ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் கொஞ்சம் பார்த்தோம், கேட்டிருக்கோம் ஆல்ரெடி. இங்கே சாளுக்கிய ராஜவம்சத்துக்கு சேர்ந்த விஜயாதித்யனே ஒரு ராஜா அப்போது ரூல் பண்ணிகிட்ருக்கிறாரு. இது அந்த காலத்தில் எப்படி இருக்குன்னா, வைதிக மதம் ஆல்மோஸ்ட்டு நில்லு. வேதம் ஒத்துக்கிறவங்க வைதிக சம்பிரதாயம் நில். எல்லாம் பௌத்தர்கள் இல்லைன்னு ஜெயினர்கள், இது இந்த காப்பாளிகர்கள் இப்படி தான் இருந்த சமயம். இவங்க பைரவ தந்திரத்தினை அனுசரிப்பாங்க. அதோடு அவங்களுக்கு ஒரு தந்திரம், சாஸ்திரம். அப்போது ராஜா எப்படியாவது இவங்களை கொஞ்சம் மாற்றணும் அப்படின்னு சங்கரர் இங்கே வந்தார், இருக்க போகிறாரு கொஞ்ச நாள் தெரிஞ்சு ராஜா ரொம்ப சந்தோஷப்பட்டார். இன்னொரு பக்கம் ரொம்ப ஆவேதனையோட
இந்த மாதிரி ஒரு இடத்துல மொத்தம் அவங்க கையில் வச்சுக்கிட்டு டெரரிஸ்ட் போல் ஈவன் ராஜா கூட உள்ளே நுழைய முடியாத அளவுக்கு, ஏன்னா அவங்க வேறு தந்திரங்கள் எல்லாம் வச்சுருக்காங்க. பயம் தானே, அவன் ஏதாவது பண்ணிட்டான் அப்புறம் என்ன ஆகும்னு சொல்லி நான் அப்படி ஒட்டி வச்சுட்டேன். அந்த மாதிரி இங்கே நடக்கிறது. நீங்கள் ஏதாவது பண்ணணும்னு சொல்லி ஏதாவது வடி பாருங்கன்னு சொன்னால், அப்போ சங்கரர் வந்து பத்மபாதனை பார்த்தியா ராஜா சொல்கிறதே, சுதன் கூட ஆல்ரெடி சுதன்வ ராஜா இருக்கான், ஏதாவது பாருங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி சுதன்வா. அப்புறம் அந்த விதர்பான்னு சொல்கிற அந்த கர்நாடகத்துக்குள்ளே இவங்களுக்கு ஸ்ட்ராங் ஹோல்டு ஒரு இடம் என்னன்னா, அதுக்கு பேர் வந்து உஜ்ஜயினி. இந்த உஜ்ஜயினி கூட அங்கே மத்திய பிரதேஷில் இருக்கிறது, அது வேறு. சரியா? அப்புறம் இவங்களுக்கு முக்கியமான ஒரு குரு லீடர் வந்து இவன் பேர் ஆல்ரெடி வந்தது, ஸ்ரீசைலத்தில் இருக்கும்போது வந்துச்சு, கிரச்சக பைரவா. கிரச்சக பைரவா நேராக சங்கர்னு சந்தித்து வந்து பேசலை, அவன் யாருன்னு அனுப்பிச்சிட்டான். அவனை வந்து ஏமாற்றி சங்கரன் எப்படியாவது கொலை பண்ணணும்னு சொல்லி பலி கொடுக்கணும்னு. அப்புறம் அங்கே பத்மபாதர் உக்ர நரசிம்மனை இன்வோக் பண்ணி அதெல்லாம் பார்த்தோம். இப்போ திரும்பி இவன் இருக்கானே, அப்போ அது இன்னும் நிறையா வளர்ந்துட்டு தான் இருந்தது. இப்போ எத்தனை வருஷமாகிடுது கிரச்சக பைரவ. அப்போது சுதன்வ ராஜா சொல்கிறாரு, நீங்கள் நேராக மட்டும் அங்கே போகாதுங்க, அந்த இடத்துக்கு போகாது, உங்கள் பிராணத்துக்கு ஆபத்து அப்படியெல்லாம் சொல்லி சொன்னால் சுதன்வ ராஜா. அப்புறம் இப்போது நாங்களும் வருவோம், நான் சைன்யத்தோட வருவேன், அப்போது ஒன்றும் பயப்பட வேண்டாம் அப்படின்னு. சுதன்வக்கு அவங்களுடைய பூர்ண விஷயம் தெரியாது, ஆதித்ய ராஜாவுக்கு தெரிஞ்சது. ஏன்னா இவன் வேறு இன்னொரு இடத்துல வந்து ஜாயின் பண்ணவன் இல்லையா சுதன்வ ராஜா, ஞாபகம் இருக்கா? அப்போது அப்படி சொன்ன சங்கரர் வந்து ஒரு சுதனை பார்த்து ஒரு சிரிச்சார். அது என்ன ஒன்றும் பேசலை. அர்த்தம் என்னென்னா, ஞானிக்கு சன்னியாசிக்கு அத்வைத நிஷ்டையில் இருக்கிறவனுக்கு பயம் இருக்குமா? அப்போது புரிஞ்சுக்கிட்டா சுதன்வன், நான் ஏதோ தப்பு பேசிட்ட ஆச்சாரிய, நீங்கள் பயப்படாதுங்கோ அப்படின்னு. அதனால் குரு ஞானி கிட்ட போய் நம்ம நீங்கள் பயப்படாதுங்கன்னு இப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. ஓகே, நம்ம ஏதோ சாதாரணமாக பேசி சொல்லுவோம். அதனால் ஆச்சாரியர் அப்படி ஒன்றும் சொல்லலை, சிரித்தார். அப்போ புரிஞ்சுக்கிட்டான், மூளை இருக்கிறதுனால சுதன்வன் புரிஞ்சுக்கிட்டான். அப்புறம் சரி, இவங்க எல்லோரும் இங்கே வந்தாங்க, ஒரு ஊர் வெளியில் ஒரு பெரிய இடத்துல தங்குறாங்க. அப்படி எல்லாம் தெரிஞ்சு அந்த கிரச்சக பைரவக்கு தெரிஞ்சது, அவங்கள உள்ள நுழையக்கூடாது, நமக்கு ஆபத்து, அதனால் நம்மளே போய் சந்திக்கிறோன்னு சொல்லி அவனு நிறைய பேர் கூட வந்துட்டான். அப்புறம் வந்து அவனுடைய ட்ரெஸ் அதெல்லாம் எப்படி இருக்கும் சொன்னோம் இல்லையா, சங்கரன் பார்த்து முதல்ல வந்து இந்த பஸ்மம் வச்சுக்கிறதுனால பரவாயில்ல நீ பஸ்மம் வச்சுக்கிட்டேன்னா, பஸ்மம் பைரவா சிவா எல்லாம் அந்த பக்கம் தானே. ஆனால் கையில் இந்த கமண்டலம் தான், இது தப்பு. நம்ம என்ன சொல்லணும், இப்போ செல்ஃபோன் இருக்கணும் கையில். ஆனால் அந்த காலத்தில் இல்லை, நல்ல வேலை. என்ன சொன்னாருன்னா, நல்ல அழகான மங்களகரமான மனுஷனுடைய தலை கபாலம் வச்சுக்கணும். கபாலம் தமிழில் கூட கபாலம் தானே, மண்டை ஓடு, ஓடு அது ஒரு கதை இருக்குது தெரியுமா, அங்கே இருக்கிற சுவாமிக்கு ஈரமான ஓடு, அதனால தான் ஈரோடு வந்துச்சு. சரி, இப்போ அதை கதைக்கு போகக்கூடாது. அந்த சுவாமி அப்போது அப்படியெல்லாம் சொல்லி கொஞ்சம் கிண்டல் பண்ணுறான் கிரச்சக பைரவ. அப்புறம் ராஜா சைன்யத்தை, நீங்கள் எல்லாரும் இந்த ராஜா, நீ முதல்ல உங்கள் சைன்யத்தை நல்லா எடுத்துகிட்டு நீ திரும்பி போ, எங்களுக்கு நடுவில் பேச்சு, நீ எதுக்கு இப்படி அப்படியெல்லாம் தபாய்க்கிறான், பயப்படுத்துகிறான். அப்போது சுதன்வ ராஜாக்கு கோபம் வராத என்ன, ஒரு பக்கம் ஒரு சின்ன யுத்தமே தொடங்கிச்சு. அதுக்கப்புறம் கிரச்சபைரவனுக்கு கொஞ்சம் பயம் ஏற்பட்டது உள்ள.
அப்புறம் என்ன பண்ண அவனும் சங்கரர் ஒன்றும் நடக்காத போல் அப்படி இருக்கான் கம்பீரமாக. அதுதான் ஞானியோட லட்சணம். இவன் இப்படியெல்லாம் சமாளிக்க முடியாதுன்னு சொல்லி அவன் அவருடைய இஷ்டதெய்வமான பைரவன்னே இன்வோக் பண்ணுறான். எப்படின்னா அந்த கையில் கபாலம் இருக்குல்ல, அதை எடுத்துக்கிட்டு என்னென்னமோ மந்திரமெல்லாம் சொல்லி அப்புறம் பண்ணி அதில் அப்படியே ஏதோ அந்த சுறா லிக்கர் போல் அப்படியே வருதாமா ஓவர்ஃப்ளோ ஆகி என்னென்னமோ மந்திரம் எல்லாம் சொல்கிறான். அப்புறம் அதெல்லாம் சொல்லி அவனுக்கு மட்டும் கேட்டது அந்த பைரவன் அவனுக்கு ஒரு ஆக்ஞை கொடுக்குறான். ஆனால் அவன் அப்போதைக்கு அந்த ஆக்ஞை அந்த பேச்சு பைரவனுடைய உக்ரபைரவனுடைய பேச்சு இவனுக்கு நெகட்டிவாக இருக்கு. அப்போது எல்லாருக்கும் முன்னாடி இது சொல்லி ஒத்துக்க முடியாதுன்னு சொல்லி ரொம்ப சிரிச்சிட்டு பைச்சம் பிடிச்சது போல் அங்கேருந்து நான் நாளைக்கு திரும்பி வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். அடுத்த நாள் சங்கரர் ஒன்றும் நடக்காத போல் அந்த மரத்து கீழே பிரம்மசூத்திர பாஷ்ய பாடம் சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கிறார் சிஷ்யர்களுக்கு. டைம் இருந்தால் ஒரு பக்கம் இதெல்லாம் ஏதோ நடக்கும். நம்பி வந்த சிஷ்யர்களுக்கு இருக்கிற கொஞ்சம் காலம் இந்த பாஷ்ய பாட்டம் எல்லாம் சொல்லிக் கொடுக்குற செய்யணும். எல்லாருக்கும் ஆச்சரியம். அப்புறம் அவன் வரவே இல்லை. ஒரு சுதன்வ ராஜாவுக்கு என்னென்னா அவன் நாளைக்கு வருவானே ஏவன். ஆனால் சங்கரர் ஒன்றும் கண்டிக்காமல் சும்மா உட்காந்துட்டா. அவன் சிப்பாய்களை நினச்சான், சைன்யம் யாரோ போய் கண்டுபிடிங்க என்ன ஆயிடுச்சு, அவனுக்கு வரவே இல்லையா, என்ன ஆயிடுச்சு. அந்த போன கிரச்ச பைரவன் அவனுடைய இஷ்டதெய்வமான உக்ரபைரவன் அவனுக்கு தரிசனம் கொடுத்தன்னா பேச்சு கேட்டது. நீ இவ்வளோ நாள் இந்த வாமாச்சாரம் இதெல்லாம் வச்சுட்டு நீ என்னை கட்டுப்படுத்தி வச்சுட்ட, இனிமேல் உனக்கு கட்டுப்பட்டு இருக்க மாட்டேன். பார்த்தீங்களா, இந்த க்ஷுத்ர உபாசனைகள் எல்லாம் சேர்ந்து க்ஷுத்ர தேவதைகளை கட்டி பிடிச்சிக்குவாங்க. இவங்க அந்தந்த உபாசனைக்கு அந்தந்த தெய்வம் அடிமையாக இருக்கும். அவங்களும் புதாரம் நமக்கு விடுதலைன்னு சொல்லி அவங்க பார்த்துட்ருக்காங்க. இவன் நிறைய கொடுக்க அந்த தேவத்தை வீக் ஆகிடும். என்னது, அது வேண்டிய ஆகுதி எல்லாம் போடுறதுனால. அப்போது அப்படி சொல்லி நீ உனக்கு ஒரே ஒரு வழி, நீ போய் அந்த சங்கரருடைய பாதங்கள் மேல் உளுந்து சரணாகதி பண்ணு அனி தகவல் வந்ததுனால இது அவனால் ஏற்றுக்கிட்டு செய்ய முடியாதனால அவனுக்கு பைத்தியமே பிடிச்சது போலாய் அங்கே இருக்கிற அக்னி குண்டத்தில் குதித்து சரீரத்தில் தியாகம் பண்ணி போயிட்டான் அனி தகவல் கிடைச்சது. பார்த்தீங்க. ஸோ சங்கரர் ஒன்றும் பேர் ஜஸ்ட் அவரோட ப்ரெசன்ஸ் அப்படியே அந்த நிஷ்டா. அதனால் இந்த க்ஷுத்ரமான விஷயங்களை பிரயோகம் படுத்திட்டு அது அவங்களுக்கே இடிக்கும். அது எப்போன்னு சொல்ல முடியாது. இந்த மாதிரி விஷயம் அப்புறம் கூட திரும்பி வரும் ஹிமாலயங்களுக்கு போகும்போதும். சரி, இதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் இந்நடுவில் இங்கே இப்போது இந்த காப்பாளிகளெல்லாம் அப்படியே பிரிஞ்சு பயந்து போயிட்டான். எங்கெங்கோ போய் தங்குறான். சங்கரர் கொஞ்ச நாள் இங்கே இருந்தார். இந்த இடம் அவருக்கு நல்லா இருக்கு. ஒரு பக்கம் பாடமாகிறது. ராத்திரி சமயத்தில் பக்கத்தில் இருக்க ஒரு சின்ன மலை இருக்கும், அது மேலே போயிட்டு அப்படியே தியானத்தில் உட்காருவார். நைட்டு 2 மணியா 3 மணியா என்னன்னு தெரியாது. யாருன்னு கூட்டிகிட்டு போக மாட்டார். ஆனால் தெரியும் சிஷ்யர்களுக்கு ஆச்சாரியர் வேண்டான்னு சொன்னதுனால இவங்க யாரும் போக மாட்டாங்க. அவர் அப்படியே தனியாக போயிட்டு அங்கே உட்கார்ந்து, இது எப்படியோ இந்த காப்பாளர்களுக்கு தெரிஞ்சது இவர் அங்கே உட்கார்ந்துருக்காரு, தியான சமாதியில் அப்படி இருக்கார். இந்த சமயம் போய் அவன் பிராணம் உயிர் எடுத்துருவோம் நினச்சிக்கிட்டாங்க. ஏன்னா எங்கள் நம்ம குருவே போயிட்டான் இவனால் துவேஷம்.
அப்போது என்ன ஆயிடுச்சு, இவங்க மேலே அப்படி அப்படி போய் கொஞ்சம் எட்டி பார்த்து அங்கே சங்கரர் பார்த்த பக்கத்தில் 2 புலி காவலிக்காரன் போல் சங்கரன் பக்கத்தில் இருக்கு. ஆச்சரியகரமான இந்த பாதுகாப்பு பிளாக் கேட்ஸ், நிஜமான கேட்டு, பிக் கேட் 2. அப்புறம் இவங்களுக்கு பாரு பயந்துட்டு அசுபுஷன்னு கீழே ஓடி போயிட்டான். இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்து அப்படி என்ன காட்டுறது, ஜீவன் முக்துடைய யோகக்ஷேமம் பார்த்துக்கிறது ஈஸ்வரனுடைய கடமை. எப்போ சர்வம் ஈஸ்வரன் தான். இந்த உடம்பு சரீரம் பொறுத்த வரைக்கும், இந்த உபாதி பொறுத்த வரைக்கும் சமஷ்டி ஈஸ்வரனுக்கு சேர்ந்த சொத்து. அப்படி அதை ஒப்பளிச்சுட்டு நான் பிரம்மமணி அதில் உட்காந்துக்கணும். அப்படி இருக்கிற ஜீவன் முக்தனுக்கு அனன்யா சிந்தயந்தோ மாம் ஏ ஜனா பரியுபாசதே தேஷாம் நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம் வஹாம்யஹம் வாக்தானம் பண்ணார், ப்ராமிஸ் பண்ணார் கிருஷ்ணர் கீதையில். அந்த விஷயந்தான். அதுக்கப்புறம் இந்த சமயத்தில் நம்ம இருந்து கிளம்பும்போது ஒரு திடீர்னு ஒரு ஜெயினத்துக்கு சேர்ந்த ஒருத்தன் வந்தான். அவன் வரும்போது அவனுக்கு ஒரு கையில் உருண்டையாக இருக்கிற ஒரு பொருள் என்னமோ வச்சுக்கிட்டான், ரவுண்டாக இருக்குது. இன்னொரு கையில் ஏதோ சக்கரம் போல் இருக்கிற ஒன்று வச்சுக்கிட்டு வந்தான். சங்கரர்கிட்ட சொல்கிறாரு, அவனே பேசுகிறான், என்னுடைய பேர் சமயம். என்னுடைய நம்பிக்கை என்ன தெரியுமா, சொல்கிற கேட்டுக்குங்க அப்படின்னு சொல்லி, என் கையில் இருக்கிற இந்த 2 பொருட்களினால நான் அந்த சூரிய நட்சத்திரங்கள் எல்லாத்திலும் கூட நான் பந்திப்பேன், கட்டி போட்டுடுவேன். ஏன்னா அவங்க தானே இந்த காலத்துக்கு அதிபதிகளாக இருக்காங்க. காலம் எப்படி ஓடுறது, நட்சத்திரங்கள் சொல்லி தான் ஜோதிஷம் காலம் எல்லாம் சொல்லுது. சூரியனை மூவ் பண்ணுறதுனால காலம் ஓடுறதுன்னு. அப்புறம் எனக்கு எல்லாம் தெளிவுபடும் சக்தி இருக்கு, கிளார்வாயன்ஸ். அங்கே இங்கே எல்லாம் சொல்லுவேன், தூரதிருஷ்டி. 3 லோகத்தில் என்ன நடக்கிறதுன்னு எனக்கு தெரியும். அப்புறம் என்னோடய நம்பிக்கை என்னென்னா, காலந்த சிறந்த கடவுள், சுப்ரீம் லார்டு அப்படின்னு இது பேசுகிறாங்க. அப்புறம் ஜோதிஷம், நட்சத்திர சாஸ்திரம், நாடி சாஸ்திரம், ஆயுர்வேதம், இது எல்லாத்துல எனக்கு அப்படி பிடிப்பு. யாரு கூட என்னுடைய நம்பிக்கை இதெல்லாம் தவறுன்னு சொல்லி இது வாதிக்கவே முடியாது. பாருங்க, யாராவது பார்த்து உனக்கு மோட்சம் கிடைக்குமா கிடைக்காதுன்னு கூட நான் சொல்லுவேன். அஸ்ட்ராலஜர் இல்லையா, ஆச்சாரியர் அப்படி ஒரு சிரிச்சுட்டு, நீ சொல்கிற இந்த காலம் அது எல்லாத்து விஷயம் எங்களுக்கு தெரிஞ்சது தான். நீ என்ன பண்ணுற, கொஞ்சம் நாள் எங்களுக்கு கூட இரு, அதுக்கு தகுந்த சமயம் வரும்போது அதை பற்றி நம்ம பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, உன்னுடைய நம்பிக்கை அதெல்லாம் நான் பரீட்சை பண்ணுறேன். அப்புறம் அவனு கூட சரி அனி இவங்க யாத்திரையில் சேர்ந்துட்டான். இவனுடைய கதை அப்புறம் வரும், சரியா, பெண்டிங்கில் வச்சுக்கணும். ஆச்சாரியர் பேசணும் இல்லையா? சரி. அதுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு சார்வாக்கன் வந்துட்டான். இதெல்லாம் வந்துட்டோம், தமிழ்நாடு ஆந்திரா போயிட்டோம், ஆந்திரா கர்நாடகம் வந்துட்டோம், சரியா. சார் என்ன சார் அங்கேயே உட்கார வைக்கிறீங்கன்னு நினச்சக்கூடாது. நான் கொஞ்சம் விஷயத்தின்னு விசாரித்து போயிட்டுருக்குறோம். உட்கார வைக்கலையே, ஓட வைக்கிறோம். சார் மைண்ட் ஓடிட்டுருக்கு. ஓகே, ஆல்ரெடி சார்வாக்கனுடைய என்ன கருத்துன்னு நமக்கு தெரியும். இது கொஞ்சம் மாற்றி சொல்லுவேன். சந்தோஷந்தான் ஸ்வர்க்கம், துக்கந்தான் நரகம், சரியா. அப்படி என்ன, கண்டதே காட்சி கொண்டதே கோலம். இந்த நரக்கம் ஸ்வர்க்கம் கூட அப்புறமானேது எனக்கு தெரியாது.
இங்கே நீ சந்தோஷமாக இருந்த சந்தோஷம் எப்படி இருப்பேன்? நல்லா அனுபவி ராஜா, அனுபவி, எல்லாம் எல்லாம் செய், ஏதோ அது பண்ண அப்படி என்று சொல்லி. இதுக்கு கூட சங்கரர் வந்து இப்படி எல்லாம் பேசுகிறவங்கன்னு பார்த்து என்ன ஞானி என்ன பண்ணணும், ஒரு சிரிச்சுட்டு, நீ தானே, நீ சார்வாக்க தானே இப்படி எல்லாம் பேசுகிறேன்னு, நீ உனக்கு அப்படி பேச தெரியும், பேசுவே பாரு. நீ சொல்கிற இந்த கருத்து, இந்த ஃபிலாசபி வந்து எல்லோருக்கும் தெரியும். இது என்ன சொல்லித்தரணுமா? என்ன இந்திரிய போகங்கள் ஈடுபடு சொல்லித்தரணுமா? சகஜமாக நேச்சர் அதே பண்ணுறேன். இது என்ன பெருசா? இது ப்ராபகேட் பண்ண வேண்டியதில்லை, எல்லோரும் சொல்லிக் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த முட்டாள்தனமாக பேசுகிற வெஸ்டர்ன் அவங்க வந்து செக்ஸ் எஜுகேஷனும் கொடுக்கணும்னு எதில் பேசி என்னென்னமோ பண்ணுறாங்க. அது எங்கேயுமே நம்ம நாட்டில் இது முன்னாடி அதெல்லாம் தேவையில்லை. இட்ஸ் அன்னெசரி, இன்டெல்ஜிங், இன்வால்விங் அப்படின்னு நம்ம கருத்து. சரி, அதனால் இது இந்திரிய அனுபவம் అందరికి எல்லாருக்கும் இருக்கிற இந்திரிய புலங்களுக்கு இருக்கிற அந்த அனுபவத்தை தான் நீ பேசிகிட்டு இருக்க. இது எல்லாருக்கும் சகஜம் தானே. இதுக்கு ஒரு ஃபிலாசபி, ஒரு இது வேணுமா, ஒரு தியரி வேணுமா, தீசிஸ் வேணுமா? அது சரி சொல்லி நான் கேட்குறேன், இந்த தேகத்தை நீ சொன்னது போல் எப்பவுமே கம்ஃபர்டபுளாக வச்சுக்க முடியுமா? அப்படி சாத்தியப்படுமா? இதுக்கு ஏற்படுற அந்த 6 விகாரங்கள் மாற்ற முடியுமா யாராவது? அஸ்தி ஜாயதே வர்த்ததே விபரிணமத்தே அபக்ஷீயத்தே நஷ்யதே. இந்த 6 ஷட்விகாரங்கள்னு யாராவது தடுத்த முடியுமா? இப்படி கேள்வி கேட்குறாரு. சரீரம் நான் நினச்சிட்டு வாழ்ந்துட்டுருக்கிற மக்கள் லோக்கத்தில் எவ்வளவு துக்கப்படுறான். அந்த போகங்கள் கூட ஈடுபட்டு அப்புறம் ரோகம் வந்து நீ பார்க்கல, உனக்கு கண்ணுக்கு தெரியலையா? இன்னொன்று கூட நீ பார்க்கலாம், ரொம்ப வயசாகி முடியாத நிலையில் இருக்கிறவனும், ரொம்ப சின்ன குழந்தை இருக்கிறவனும் இந்த இந்திரிய போகங்களுக்குள்ளே ஈடுபடுறது இல்லையே. அவனுக்கு சக்தி இல்லை, முடியல. குழந்தைக்கு இந்த வித்தியாசம் தெரியுறதே இல்லையா? அப்போ இது ஏதோ தற்காலத்துக்கு நடுவில் அப்படி தோணுற ஒரு விஷயந்தான் சொல்லி, ஒருவேளை சரி நடி வயசில் யவ்வனத்தில் இருக்கிறவங்க சுகங்களை அனுபவிக்கிறாருன்னு சொன்னால் கூட அவங்களுக்குள்ள நிறைய வேற்றுமை இருக்கு. இவனுக்கு சுகம் கொடுக்குற வஸ்து அவனுக்கு கொடுக்கல, அவனுக்கு கொடுக்குறது இவனுக்கு கொடுக்கல, பேதம் இருக்கு. அப்போது இது சமமாக இல்லை, இது இல்லை, மாறிக்கொண்டு இருக்கிற விஷயம் இது. அது நீ பார்க்கலையா? அப்புறம் அந்த அனுபவிக்கிறதோட சாஸ்வதம் இல்லையே. அப்போ நீ அதெல்லாம் கவனிக்காமல் ஏதோ ஃபிலாசபி இந்த மாதிரி பேசுகிறேன்னு சொல்லி அப்புறம் கடைசியாக இந்த போகந்தானே ரோகத்துக்கு பயம், போகே ரோக பயம். பர்த்ருஹரியுடைய ஸ்லோகம் ரொம்ப நாளில் சொல்லிட்டு. இன்னொன்று என்ன தெரியுமா? சரி, அதெல்லாம் ஹெல்த்து பாடி பற்றி சொல்லிட்டோம். இது இப்போ பணம் பற்றி சொல்லிருப்பார். ஏன்னா அதெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு பணம் வேணும் இல்லையா? எப்படியாவது நீ வாங்கிக்கோ, கீழே நின்று மேலே நின்று சொன்னேன் இல்லை நீ. அதுக்கு பணம் இருந்தால் கர்வத்துக்கு காரணமாகும். மா குரு தன ஜன யவன கர்வம். எங்கே? அரதி நிமேஷாத் கால சர்வம் பஜகோவிந்தம். தனம் கர்வத்துக்கு, மதத்துக்கு காரணமாகும். அப்புறம் பந்தத்துக்கு கூட காரணமாகும். பணத்தோட இருக்கிற பந்தம் பற்றுனால சொந்தம் பந்தமே நாசனமாயிடும். டென்ஷன், ஆங்ஸைட்டி உருவாக்கும். சத்ருத்வம், துவேஷத்துக்கு காரணமாகும். லோகத்தில் பார்க்குறது இல்லை.
சொந்த பிள்ளைகளே அப்பா ஆஸ்தி பிரித்து கொடுக்கல, அப்படி போகிறார், போயிட்டாருன்னா எவ்வளோ பிரச்சனை, ப்ராப்ளம். எங்கே அப்பா? பணம் முக்கியமாக இருக்குல்ல. அப்பா ஓகே சார், அப்பா அப்பா ஆனால் ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது அது வேறு அட்வைசர்ஸ் இருக்காங்க வீட்டில். மனைவி, உங்களுக்கு படிச்சுக்க தெரியாது, உங்கள் தம்பி பாருங்க இப்படியாவது கண்ணு திறந்துங்க, வேதாந்தம் இதில் அப்புறம் இப்படியெல்லாம் சொல்கிறதுக்கு நிறைய பேர் நிற்கிறாங்க அட்வைஸ் கொடுக்கறதுக்கு. அது சொல்லி அதே விதமாக இன்னும் கூட சேர்த்துக்கோ, அறிவு, அழகு எதுவுமே சாஸ்வதம், சத்தியம் இல்லை. அதனால் அப்போது எதுவுமே அனுபவிக்க வேண்டான்றீங்கள, அப்படி சொல்லலை சாஸ்திரம். கிரகஸ்தனாக இருக்கிறவனுக்கு லெஜிட்டிமேட் லீகல் ஒரு அனுமதி கொடுத்துருக்கு, பர்மிட். அதுக்கு மேலே நீ பண்ணக்கூடாது, அதில் எல்லாம் உனக்கு சரியாயிடும் இப்படி சொல்லி. அதனால் சரீரந்தான் நான் நினச்சிக்கிட்டு இருக்கிறவனுக்கு ஆத்தியந்திக சுகம் இருக்காது. ஆத்ம ஜானத்தினால ஆத்மா நானன்னு தெரிஞ்சுக்கணும்னு மட்டும்தான் ஆத்தியந்திக சுகம் இருக்கும் அப்படின்னு சொல்லி அது அவருக்கு விவரித்து சொல்லார். அதுக்கப்புறம் கூடவே வேதாந்தத்தின்னு முடித்து சொல்கிறார். இதெல்லாம் சொல்லியாச்சு, வைராக்கியம் வந்திருக்கணும் இவனுக்கு, இதெல்லாம் கேட்டால் விவேகம் வந்திருக்கணும். அப்போது நீ யாருன்னேது கொஞ்சம் சிந்தனை பண்ணு. உனக்கு தோணுறது இல்லையா? அவங்களுக்கு நான் எல்லாருக்கும் தோணுறது, அது என்னது? எனக்கு தெரியல சார், நான் என்ன இதை சோன்னு நினச்சிக்கிட்டேன். சார் அப்போ ஸ்ருதி சொல்கிறது கேளு. நீ என்ன ஸ்ருதி என்ன சொல்கிறதுன்னா, நீ பரம்பொருள் ஆத்மனி, அது தெரிஞ்சுக்கிட்ட அசல் உனக்கு இந்த இந்திரியம் போகங்களே இந்த விஷயங்கள் எல்லாம் ஒன்று ஒட்டி போயிடும். அதெல்லாம் ஒரு காணல் நீர் போலன்னு தெரியும். அப்போ அதனால தான் ஸ்ருதி என்ன சொல்கிறது தெரியுமா? சர்வான் காமான் சமஸ்னுதே, தைத்திரியம். இது தெரிஞ்சுக்கினவன் எல்லாம் அவனுடைய டிசைர்ஸ் ஃபுல்ஃபில் ஆயிடுச்சாமா, அனுபவிச்சில்ல. ஆத்மனை தெரிஞ்சுக்கிறதுனால அனுபவித்து ஒருத்தனுக்கு எல்லாம் சாட்டிஸ்ஃபை ஆச்சு, பூர்ணமாயிடுச்சுன்னு இந்திரனுக்கு கிடையாது, சந்திரனுக்கு கிடையாது. நீ எங்கே போ? இது இப்போ நம்ம பேசின பேச்செல்லாம் கர்நாடகா பார்டரில் அங்கெல்லாம் இருந்து நடந்ததா, திரும்பி ஆந்திராவுக்கு வந்துட்டார். ஏன்னு சொன்னால் காஞ்சிபுரத்தில் இருக்கும்போதே நிறைய ஆந்திராவுக்கு சேர்ந்த பக்தாள் ஆச்சாரனை இன்வைட் பண்ணாங்க, எங்கள் ஊருக்கு வாங்க, கொஞ்சம் எங்கள் ஊருக்கு வாங்க. அதனால் ராஜமகேந்திர, இப்போ இருக்கிற ராஜமன்ட்ரியா என்னன்னு தெரியல, ஈஸ்ட் கோதாவரி டிஸ்ட்ரிக்டில் ராஜமன்ட்ரின்னு ஊர் இருக்குது. நல்ல ராஜமகேந்திரவரம், இது முன்னாடி அது ராஜமகேந்திரம். இதெல்லாம் கூட ஜெயசிம்மனே சாளுக்கிய டைனாஸ்டிக் சேர்ந்த ராஜா, அது முன்னாடி அது ரூல் பண்ண இடமாமா. அங்கே மல்லபுரம், இந்த ஒரு இன்சிடெண்ட்டு மட்டும் முடிச்சுடுறோம். மல்லபுரம்னு ஒரு இடத்துக்கு வந்தார். இங்கே ஒரு ரொம்ப சிரிப்பு வர போல் ஒரு காட்சி, ஒரு விதமான சம்பிரதாயத்தின்னு பார்த்தார் சங்கரர். என்னன்னா, இவங்க எல்லாரும் இங்கே நாயினை பூஜிப்பாங்க. நாய் பக்தர்கள். நாயர் இல்லை, நாயரும் ஞாயிறு, இன்னைக்கு ஞாயிறு தானே சண்டே, அது இல்லை, நாயோடைய பக்தர்கள். தே வர்ஷிப் த டாக்ஸ். என்ன சங்கரர் இதெல்லாம் பார்த்து ரொம்ப என்ன இது இப்படி எல்லாம் போகிற மக்கள் பாப்போம் என்ன பண்ணுறது.
என்ன இவங்க சொல்கிறாங்கன்னா, அப்போது அதுக்கு போல் சிலவாட்டு நாய் போல் ஏதோ வேஷம் போட்டுக்குவானாமா. அதுக்கப்புறம் 4 கை 2 கால் நாய் போல் நாய் போல் கத்துவான். இப்படியெல்லாம் பண்ணி இப்படியெல்லாம் செஞ்ச அங்கே வந்து மல்லாரி தேவதை, மல்லபுரம் இல்லை மல்லாரி தேவதை. அந்த தேவதைக்கு வாகனம் இந்த நாய். அதனால் நாங்கள் எல்லோரும் அப்படி எல்லாம் நினச்சிட்டே இருந்தால் எங்களுக்கு அந்த தாசபாவம், இந்த சரணாகதி பாவம் வரும். நாம் வந்து ஹம்பிள் சர்வெண்ட்ஸாக இருப்போம். இப்படியெல்லாம் பேசுவோம். ரொம்ப வினயத்தோடு கூடியிருக்கிற தாசர்கள் ஆகிடுவோம் நாங்கள் அப்படின்னு சொன்னால், சங்கரர் அவங்க கூட பேசிட்டு இப்படிப்பட்ட மடத்தனமான இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் விட்டுடுங்கோ. இது ஏதோ வழக்கமாக இப்படி வருது அப்படி வருதுன்னு சொல்லிட்டு இதெல்லாம் தவறு. வேதமில் இதெல்லாம் சொல்லலை, ஒத்துக்கலை. நீ இப்படி பண்ணால் அடுத்த ஜென்மத்தில் நாயாக பிறப்பேன். மேபி அவனுக்கு சந்தோஷம்னா அவன் நல்லதுதான் சார் அப்படின்னு கூட சொல்லுவான். அந்த லெவலுக்கு போய் நான் சொல்ல மாட்டேன்னா என்ன? ஆனால் நீ அடுத்த ஜென்மத்தில் நாயாக பிறந்த அப்புறம் உனக்கு அறிவு அனேதோ இது எதுவுமே இருக்காது. சும்மா இருப்பேன், ஜந்து போல் அப்படி இருப்பேன். அங்கே என்ன புண்ணியமா பாப்பமா தர்மமா அதர்மமா ஞானமா எதுவுமே இருக்குது. தெரு சுற்றி திண்டாடிட்டு இருக்கணும், கல் போட்டு அடிச்சுட்டு இருப்பான். சரி, இப்படியெல்லாம் சொல்லி கடைசியில் அவங்களை கொஞ்சம் புரிய வச்சு அவங்க எல்லோரும் இதை மந்திரம் சுத்தப்படுத்திட்டு இந்த பாவனை முதல்ல விட்டுடுங்க. சாத்விக பக்தின்னு உபதேசம் பண்ணார். பக்தி வேணும், சாத்விக பக்தி வேணும். அப்புறம் இந்த மல்லபுரத்தில் இருந்து கிளம்பி மருண்க நகரம் ஆந்திராக்குள்ளே இருக்க நினைக்கிறேன். இப்போ விஜயநகரம்னு சொல்கிறது போல் அந்த பக்கம் விஸ்வஸ்கேனனுடைய கோவில் இருக்காமா. இது ஆச்சரியம், பொதுவாக எங்கேயுமே இருக்காது. விஸ்வஸ்கேனன் யார்? பகவான் ஸ்ரீமன் நாராயணனுடைய பார்ஷதர். ஓகே, ரொம்ப க்ளோஸ் ஆர்டென்ட் சர்வெண்ட் டிவோட்டி, விஐபி டிவோட்டி. விஸ்வஸ்கேனோ ஜனார்தனா விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் வரும் பேர். அந்த இடத்துல ஒரு பெரிய அலசமரம், அரச மரம். எவ்வளோ பெருசுன்னா பெரிய பெரிய மரங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க அங்கங்கே. அது கீழே ட்ரங்க்கு பார்த்தா கீழே ஒரு பெரிய போலாக இருக்கும், எம்டியாக இருக்கும். அது அவ்வளோ பெருசு. அதில் தாராளமாக போய் ஜம்முன்னு உட்காந்துக்கலாம். ஏதாவது கிராஸு அதெல்லாம் போட்டு தர்பர். அங்கே உள்ளிருந்து பார்த்தா நேராக இந்த இடத்துல அழகான ஒரு ஜலம், நதி பிரவகிக்கிறது. நதோ லேக்கு. அதுக்கப்புறம் நிறைய க்ரீனரி, காடு எல்லாம். சங்கரர் பத்மபாதர்கிட்ட சொல்லி, இந்த இடத்துல நான் வந்து மனோன்மணி முத்திரையில் இருக்க போகிறேன். மனோன்மணி பற்றி ஏதோ கொஞ்சம் அங்கங்கே ஏதோ பேசியிருப்போம். அது வந்து யோகுக்கு சம்பந்தப்பட்ட விஷயம். மனோன்மணி முத்ரான்னு சொல்லுவாங்க, உன்மணி முத்ரான்னு சொல்லுவாங்க. சங்கரர் அதை பற்றி யோக தாராவளின புஸ்தகத்தில் விவரித்து எழுதினார். அப்படின்னா இட்ஸ் எ கைண்ட் ஆஃப் சமாதி ஸ்திதிக்கு போகிறது. தியானத்துக்கு ரொம்ப சிரமம் இல்லாமல் சட்டுன மனஸ்தானா அப்படி அடங்கியிருக்கு. அப்படின்னு குறைஞ்சி நான் ஒரு 11 தினம் நாள் இருக்க போகிறேன். கொஞ்சம் எந்த டிஸ்டர்பன்ஸ் வராமல் பார்த்துக்குங்கோ அப்படின்னு சொல்லி அங்கே சங்கரர் அந்த தியான ஸ்திதியில் இருக்கார். 11 நாள் முடித்ததுக்கப்புறம் திரும்பி பாஹ்ய பிரஜைக்கு வந்து அப்புறம் திரும்பி 11 நாள் ஒன்றும் கிடையாது, அது அவ்வளோதான். அப்படி அப்போ தான் சிஷ்யர்களெல்லாம் பார்த்தா உதயிக்கிற சூரியன் போல் உருக வச்ச தங்கம் போல் ஜொலிக்கிறாராமா சங்கரர்.
அந்த சமாதி ஸ்திதியில் வந்ததுக்கப்புறம் அப்புறம் திரும்பி கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டு ஏதோ கஞ்சி மாதிரி குடிச்சு அப்படி நார்மல் திரும்பி பிரயாணம் திக்விஜய யாத்திரை தொடங்கிறது. அப்புறம் அந்த சமயத்தில் கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு வேதாந்த உபதேசம் பண்ணுவார். என்ன அப்படிப்பட்ட ஒரு ஆழமான அந்த நிலையிலிருந்து வந்தப்போ நேச்சுரலாக வேறு எதுவுமே பேசுகிறதுக்கே பிடிக்காது, வேறு எந்த லௌகிக காரியங்களை செய்கிறதுக்கு பிடிக்காதனால அதில் ஒரு வேதாந்த உபதேசம் அங்கே வரப்போகிறது. இது ரொம்ப அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான். இதையும் நம்ம அடுத்த வகுப்பில் விசாரணை பண்ணுவோம். நல்லா ப்ரிப்பேர்டாக வாங்குகிறோம். ஓகே, இன்றைக்கி கொஞ்சம் எல்லாமே அது பேசி டோஸ் ஜாஸ்தியாக இருந்திருக்கும். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஹரி ஓம் தத்சத்.